ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட் ஒர்க். இன்றைக்கி வந்து நம்ம இந்த க்ராச்செட்லேயே நம்பர் 2 எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்சல்யூட் பிகினர்ஸ் கூட நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே நான் வந்து நம்பர் 1 சொல்லி கொடுத்துருக்குறேன். நம்பர் சீரீஸ் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. பேசிக்ஸ் வீடியோ என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் யான். ஓகே, நான் எடுத்திருக்கிறது 100% அக்ரலிக் யான். நீங்கள் எந்த டைப் ஆஃப் உள்ளன் நூல் யான்னாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இதனால் ஷேப்பெல்லாம் மாறாது, சைஸ் வேணால் டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.5 mm க்ராச்செட் ஹூக் சைஸ். நெக்ஸ்ட் யான் நீடில், ரிமைனிங் யான்ஸ் வந்து ஹைட் பண்ணுறதுக்காக யான் நீடில், அப்புறம் சிசர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்லிப் நாட். ஓகே, ஸ்லிப் நாட். இப்போ நெக்ஸ்ட் செயின் 29. ஓகே, செயின் 29. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29. ஓகே, 29 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். ஓகே, 29 செயின்ஸ் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயின் இது, செகண்ட் செயின் இது. ஸோ ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் 1 டைம் டபுள் குரூஷே பண்ணணும். ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் டபுள் குரூஷே பண்ண யான் ஓவர். செகண்ட் செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. டபுள் குரூஷே ஃபஸ்ட் 2 லூப்ஸ், செகண்ட் 2 லூப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 5 செயின்ஸுக்கு 1 டைம் டபுள் குரூஷே. 1 2 3 4 5. ஓகே, 5 செயின்ஸுக்கு 1 டைம் டபுள் குரூஷே பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து டபுள் குரூஷே 8 ஸ்டிச்சஸ் டுகெதர் பண்ண போகிறோம். டபுள் குரூஷே 8 ஸ்டிச்சஸ் டுகெதர். ஓகேவா? ஸோ யான் ஓவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. டபுள் குரூஷே மாதிரியே ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் எடுங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் இப்படியே பண்ணணும். 8 டைம்ஸ் பண்ணணும். ஓகேவா? 1 டைம் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் டைம் ஃபஸ்ட் 2 லூப்ஸ் மட்டும் எடுங்க. அகெயின் யான் ஓவர். தேர்ட் டைம் 3 4 டபுள் குரூஷே 8 ஸ்டிச்சஸ் டுகெதர். ஓகே, 5 5. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எத்தனை பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து இங்கே லூப் கவுண்ட் பண்ணால் அதோட 1 அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ 5 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 இருக்கா? இப்போ நம்ம 8 ஸ்டிச்சஸ் டுகெதர் பண்ணணும். ஓகேவா? இப்போ 6 7 லாஸ்ட்டாக 8. ஓகே, இப்போ டபுள் குரூஷே 8 ஸ்டிச்சஸ் டுகெதர் பண்ணியிருக்கிறேன். அப்போ நம்ம ஹூக்கில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 லூப்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கரெக்ட். ஓகேவா? இல்லை உங்களுக்கு 8 ஸ்டிச்சஸ் இருந்தால் நீங்கள் 7 டைம்ஸ் தான் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ டபுள் குரூஷே 8 ஸ்டிச்சஸ் டுகெதர் பண்ணியாச்சு. இப்போ யான் ஓவர் பண்ணி எல்லா லூப்ஸையும் எடுக்க போகிறோம். ஸோ டவுன்வர்ட்ஸில் ஹூக் வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஜென்டலாக இப்படி இழுங்க. ஓகே, ஸோ டபுள் குரூஷே
8 stitches together பண்ணியாச்சு. Next 1 double crochet in next 7 chains. So next chain குள்ள hook insert பண்ணிக்கோங்க. Just 1 double crochet தான். One, two, three, 4, 5, 6, 7. Okay, 7 stitches or chains one time double crochet. Okay, for next chain la 2 times double crochet. ஒரே chain la 2 times double 1, 2. Next chain la 1 time double crochet. Only 1 time double crochet. அதுக்கு அடுத்த chainல 2 times double crochet. Same stitchல 2 times double crochet. 1, 2. Next stitch 1 time double crochet. 1. அதுக்கு அடுத்த stitchல 2 times double crochet. 1, 2. Next stitch 1 time double crochet. Last 2 stitches left இருக்கும். Next stitchல 1 time double crochet. Very last stitch இருக்கு பாத்தீங்களா, slip knot போட்டு start பண்ண stitch. அந்த stitchல 2 times double crochet. Okay, 1, same stitchல 2 times double crochet. Okay friends, அவ்வளவுதான் நம்மளோட number 2 ரெடி ஆயிருச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா இதை கட் பண்ணிக்கலாம். நான் வீடியோல காமிக்கிற மாதிரியே எக்ஸ்ட்ரா வந்து yarn needle வச்சு ஹைட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட நம்பர் 2 முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெவி புக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் லைட்டாக அயர்ன் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸ் என்னோட வீடியோ பார்த்து பண்ணிங்கன்னா என்னோட மெயில் ஐடி இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஷேர் பண்ணுங்கள். அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எந்த டவுட்ஸாக இருந்தாலுமே கீழே எனக்கு தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.